இன்னைக்கு வந்து DNS சர்வர்னா என்னன்னு பார்க்கலாம். DNS சர்வர்னா டொமைன் நேம் சிஸ்டம் அல்லது நேம் சர்வர்னு சொல்லிக்கலாம். DNS சர்வர் என்ன பண்ணும்னா நீங்க browserல google.com டைப் பண்ணும்போது அந்த டொமைன் நேமை IP அட்ரஸா ரிசால்வ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு browser ஓபன் பண்றீங்க உங்க டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லயோ அல்லது லேப்டாப்லயோ அல்லது மொபைல்லயோ. பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்டாண்டலோன் மிஷின்ல உங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் DNS ரிசால்வரா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி example.com டைப் பண்றீங்கன்னா உங்களுடைய DNS சர்வருக்கு போகும். உங்களுடைய DNS சர்வர்ல இருந்து டைரக்டா ரூட் நேம் சர்வர்னு இருக்கும். அந்த ரூட் நேம் சர்வருக்கு போகும். அப்போ அது வந்து .comங்கிறது TLD நேம் சர்வர்ல இருக்கும். அந்த இதுக்கு ரீடைரக்ட் பண்ணும். உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து திரும்பி உங்களுடைய அந்த DNS ரிசால்வர் வந்து இந்த TLD சர்வரை கான்டாக்ட் பண்ணும். இந்த TLD சர்வர்ல என்னெல்லாம் இருக்கும் பார்த்துட்டீங்கன்னா .com, .edu, .org, .net, .in, .uk, .us இந்த மாதிரி நிறைய இந்த வந்து TLD டாப் லெவல் டொமைன் நேம் சர்வர்னு சொல்லுவாங்க. இதுல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். திரும்பி இது வந்து நம்மளுடைய DNS சர்வருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க வந்து அதரட்டிவ் நேம் சர்வரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த அதரட்டிவ் நேம் சர்வர்ல தான் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு யூனிக் IP அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த அதரட்டிவ் நேம் சர்வர் ஓகே example.com உடைய IP அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய DNS சர்வர் கொடுக்கும். இப்போ நம்ம DNS சர்வர் வந்து நமக்கு கிளையண்ட் மிஷினுக்கு வந்து திரும்பி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ அதோடைய IP அட்ரஸ் இருக்கும். நம்ம அதனால தான் நம்மளால வெப்சைட்டை அக்சஸ் பண்ண முடியுது. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு IP அட்ரஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நம்மளுடைய DNS சர்வர் வந்து இந்த மாதிரி ரூட் நேம் சர்வர் கான்டாக்ட் பண்ணி TLD நேம் சர்வர் கான்டாக்ட் பண்ணி அதரட்டி நேம் சர்வர் கான்டாக்ட் பண்ணி நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுக்குது. செகண்ட் டைம் நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய DNS சர்வர் கேஷ் மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க டைரக்டா google.com கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய DNS சர்வருடைய டேட்டா அதோடைய IP அட்ரஸை ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ரூட் நேம் சர்வர். பார்த்தீங்கன்னா அதோடைய வெப்சைட் URL இதுதான். இதுல 13 செட் ஆஃப் ரூட் சர்வர் இருக்குது. இப்போ டாப் லெவல் டொமைன் பார்த்துட்டீங்கன்னா அதுல .com, .edu, .org, .net, .in, .us, .uk இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு கான்டினல் அதே மாதிரி ஒவ்வொரு சப்டொமைன் கூட இருக்கலாம். ஸோ இந்த இதில் தான் இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதரட்டி நேம் சர்வரில் தான் ஸ்டோர் டொமைன் நேம் அண்ட் IP அட்ரஸ். இந்த அதரட்டி நேம் சர்வரில் தான் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ DNS வந்து நம்ம வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று பார்த்துட்டீங்கன்னா சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு டெஸ்க்டாப்போ ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலோ இருந்துச்சுன்னா நம்மளுடைய ISBN யார் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களோ அவங்களுடைய DNS சர்வர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா அதில் ரெண்டு மெத்தடா நம்ம வந்து DNS கன்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று ஒவ்வொரு ஹோஸ்ட்லையுமே அந்த கிளைண்ட்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம DNS ஒர்க் பண்ணிக்கலாம். அல்லது காமனாக சென்ட்ரலைஸாக ஒரு DNS சர்வரை கன்ஃபர் பண்ணி அந்த DNS சர்வருடைய IP அட்ரஸை கிளைண்ட் மிஷினில் கன்ஃபர் பண்ணால் கிளைண்ட் மிஷின் வந்து நேம் ரிசால்வர் பண்ணும். இப்போ நம்ம வந்து DNS சர்வர் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸில் நான் வந்து ஒரு மாஸ்டர் DNS சர்வர் வச்சிருக்கேன், ஒரு ஸ்லேவ் DNS சர்வர் வச்சிருக்கேன், கிளைண்ட்னு ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ மாஸ்டர் DNS சர்வரில் நான் வந்து DNS கன்ஃபர் பண்ண போகிறேன். அதாவது பிரைமரி DNS சர்வர். அதே மாதிரி செகண்டரி DNS சர்வர் வந்து ஸ்லேவ் சர்வர் ஆக்க போறேன். சப்போஸ் மாஸ்டர் சர்வர் டவுன் ஆயிட்டுனா செகண்டரி சர்வர் வந்து நமக்கு வந்து நேம் ரெசல்யூஷன் பண்ணும். இப்போ ஒரு சர்வர் மட்டுமே வச்சு நம்ம பண்ண முடியாது. அதனால ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ரெண்டு DNS சர்வர் இருக்கும். ஒரு DNS சர்வர் டவுன் ஆயிட்டுனா செகண்டரி சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அந்த கேஸ்ல வந்து நம்ம கிளைண்ட் மிஷின் வந்து கன்ஃபர் பண்ணி எப்படி நம்மளுடைய நேம் ரெசல்யூஷன் ஹேப்பன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சர்வர்ல லாகின் பண்றேன். 192.168.19.71 இதுதான் என்னுடைய மாஸ்டர் சர்வருடைய IP அட்ரஸ். அதே மாதிரி ஸ்லேவ் சர்வர்ல லாகின் பண்றேன். 192.168.19.72 இப்போ கிளைண்ட் மிஷின்ல லாகின் பண்றேன். 192.168.19.101 இதான் என்னுடைய கிளைண்ட் மிஷினோட IP அட்ரஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாருங்க cat/etc host இதுல பாத்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு லோக்கலா ஒரு நேம் ரெசல்யூஷன் பண்ணணும், நமக்கு நடக்கணும், ஒரு இன்டர்னலாக சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும், ஃபுல் குவாலிஃபைட் டொமைன் மூலமாக நம்ம வந்து அக்சஸ் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் SSCatch slave டாட் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோஸ்ட் நேம் பாருங்கள்
ஹோஸ்ட் நேம் இதனுடைய ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் இருந்தால் ஃபீல்ட் குவாலிஃபைட் டொமைன் நேம் மூலமாக பண்ணிக்கலாம், ஐபி அட்ரஸ் மூலமாக பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய மாஸ்டர் சர்வருடைய ஹோஸ்ட் நேம் master.hsn.com. அதோடைய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.160.19.71 வச்சிருக்கேன். அதேமாதிரி 37.71 2 சீரீஸில் ஐபி அட்ரஸ் வச்சிருக்கேன். அதேமாதிரி ஸ்லேவ் சர்வரில் பாங்க ஹோஸ்ட் நேம் இதோடைய ஐபி அட்ரஸ். அதே மாதிரி கிளைண்ட் நோடு பாருங்கள் ஹோஸ்ட் நேம் இதோடைய ஐபி அட்ரஸ். ஸோ எல்லா நோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ங்கிற டொமைனில் தான் இப்போதைக்கு ஹோஸ்ட் நேம் செட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம லோக்கல் டிஎன்எஸ் எப்படி கன்ஃபிகர் பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சென்ட்ரலைஸ்டாக ஒரு டிஎன்எஸ் சர்வர் இல்லை, லோக்கல் டிஎன்எஸ் நம்மளுடைய எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ssh slave.hsn.com நான் இப்போ கான்டாக்ட் பண்ணுறேன். என்ன ஆகிட்டுனா could not resolve host name வந்துட்டு. அதே மாதிரி ping slave.hsn.com இப்போவும் என்ன சொல்லிட்டுனா நேம் ஆஃப் சர்வீஸ் நாட் நோன் vi/etc host இந்த ஃபைலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சர்வர் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுவோம். 192.168.19.72 இது பார்த்துட்டிங்கன்னா slave.hsn.com அப்புறம் hsn ஸ்லேவ்னு கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ பிங் பண்ணும். அதேமாதிரி பிங் ஸ்லேவ்னு கொடுத்தாலும் ஸ்லேவ் பிங் பண்ணும். அதேமாதிரி ssh slave.hsn.com இப்படி கொடுத்தாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ssh slave அப்படி கொடுத்தாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். எதுக்காகனா நம்மள்கிட்ட டிஎன்எஸ் சர்வர் இல்லை, இருந்தாலும் நம்மளுடைய டொமைன் நேம் அதாவது slave.hsn.com வந்து ஐபி ரிசால்வ் நடக்குது. எந்த காரணத்துக்கான நடக்கும் பார்த்தீங்கன்னா cat/etc host இந்த ஃபைலில் நான் என்ட்ரி ஆட் பண்ணியிருக்கேன். cat/etc host இதனால தான் நம்மளால் இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள், நம்ம கிளைண்ட் நோடில் ஏற்கனவே சொன்னோம் slave.hsn.comல எந்த என்ட்ரியுமே இல்லை. இப்போ பாருங்கள் cat/etc host இந்த ஃபைலில் எந்த என்ட்ரியுமே இல்லை. ssh master.hsn.com பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பிங் பண்ணாலும் பிங் பண்ண முடியாது. master.hsn.com இந்த கேஸில் தான் நம்ம சென்ட்ரலைஸாக ஒரு டிஎன்எஸ் சர்வர் கன்ஃபிகர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சர்வர்லையும் போய் இடிசி ஹோஸ்ட்டில் போய் நம்ம வந்து என்ட்ரி ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 300 500 அல்லது 1000 சர்வர் இருக்குது. 1000 சர்வர் என்ட்ரியும் உங்களுடைய இடிசி ஹோஸ்ட் ஃபைலில் ஒவ்வொரு சர்வர்லையும் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு சர்வர்லையும் போய் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. இது மாதிரி இந்த ஒரு காரணத்துக்காக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சென்ட்ரலைஸ்ட் டிஎன்எஸ் சர்வரை வந்து கன்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க.